ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயா ஃபேஸ் ஜெல்ல பத்தின ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயா பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் ஜெல் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 100 ml. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 90 ரூபாய். இந்த ஜெல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும். ஆனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல தான் இது வந்து அவைலபிளா கிடைக்குது. அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேற எதுவுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டீடைலா மென்ஷன் பண்ணல. பட் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹிமாலயால வந்து பாத்தீங்கன்னா நிறையவே ஃபிளேவர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். நீம் ஜெல், ஆலோவேரா ஜெல், அப்புறம் சாஃப்ரான் ஜெல்லாம் இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா நீம் ஜெல்லும் சாஃப்ரான் ஜெல்லும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீம் ஜெல் வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு என்ன ரிவ்யூ அப்படிங்கறது வந்து இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சாஃப்ரான் ஜெல்லும் வந்து பாத்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பியூரிஃபைங் நீம் வந்து ஆட் பண்ணிருக்கிறதுனால நீம் நேச்சுரலான பொருட்களை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து இந்த ஜெல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். ஜெல் வந்து பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். நான் நிறையவே யூஸ் பண்ணிட்டேன். லைட் வெயிட்டா தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கலரண்ட் ஆட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரேக்ரன்ஸும் இருக்கு. இந்த ஜெல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்னிங் அண்ட் நைட் 2 டைமே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸை வந்து நல்லா கிளீனா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜெல்லை உங்க ஃபேஸ்லயும் நெக்லயும் அப்ளை பண்ணி லைட்டா மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாவே அப்சர்வ் ஆயிரும். உங்களோட ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ், ஆக்னிலாம் இருக்கு, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இந்த ஜெல் வந்து கொஞ்சமா எடுத்து அந்த அந்த பிளேஸ்ல மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே ரிலீஃபா இருக்கும். நீங்க வந்து இப்ப ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் போட போறீங்க அப்படின்னா அதுல வந்து கொஞ்சமா இந்த ஜெல்ல வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜெல் யூஸ் பண்ணும்போது நம்ம நார்மலா ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை எந்த ஸ்கின் டைப் இருக்கிறவங்களாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு மாய்ஸ்சரைசிங்காக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது உங்களுக்கு செட் ஆகாமல் ரெட்னஸ் இல்லாட்டி இச்சிங் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்க ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜெல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டன்ட்டாவே நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டிங்கா இருக்கும். ரொம்ப வந்து ஸ்டிக்கியா இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம ஸ்கின்னை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூத்திங்கா காமா வச்சிருக்கோம். ஹிமாலயால வந்து பாத்தீங்கன்னா பேரபன் இந்த மாதிரியான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்த ஃபேஸ் ஜெல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை நம்ம ஒரு தடவை வாங்கிட்டோம் அப்படின்னா இதை ரெகுலரா யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2-3 மாசத்துக்கு வரும் தாராளமா. இந்த ஜெல் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலா இருக்கும் பாத்தீங்களா ஸ்கின், அப்படி இருக்கும்போது யூஸ் பண்ணப்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனா என்னோட ஸ்கின் சென்சிட்டிவா மாறினதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணும்போது லைட்டா வந்து ரெட்னஸ் வர மாதிரி இருந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீம், டர்மரிக் அப்படிங்கிற மாதிரியான நேச்சுரலான இன்கிரீடியன்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க. அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ், கலரண்ட்ல ஆட் பண்ணிருக்கிறதுனால தான் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா செட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கு, எது போட்டாலுமே செட் ஆகாது, ரெட்னஸ் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பா வந்து கலர் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ்லாம் இல்லாத ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ அவ்வளவுதான். இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.